லக்ஷ்மியோட போட்டோவை யார் இப்படி கிழிச்சது? யார் இப்படி பண்ணா? உடைஞ்சு போன உன்னோட மனசுல இன்னும் லக்ஷ்மியோட ஞாபகங்கள் இருக்குன்னு நல்லாவே தெரியுது மித்ரா. என்ன பேசிட்டு இருக்கீங்க மாம்? லக்ஷ்மி மேல உனக்கு கோபம், வெறுப்பு, ஆத்திரம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. அதுக்கும் மேல இன்னும் ஏதோ ஒரு ஃபீலிங் உன் மனசுல இருக்குன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. ஆக்சுவலா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்காவது புரியுதா மாம்? லக்ஷ்மி பத்தி ஞாபகங்கள் வந்தாலே அதை தூக்கி போட்டுட்டு போவ நீ. லக்ஷ்மியோட போட்டோவை இன்னும் நீ பத்திரமா வச்சிருக்கனாலே அதுக்கு என்னடா அர்த்தம்? லக்ஷ்மி மேல உனக்கு இருக்கிற கோபம் உண்மையா இல்ல உனக்கு இருக்கிற காதல் உண்மையா? அந்த காதல் எப்பவோ உடைஞ்சு சுக்குநூறா போயிடுச்சு மாம். அவளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அந்த உடைஞ்ச துண்டுகள் மனசை குத்தி இன்னும் காயப்படுத்திட்டு இருக்கு. அதனால்தான் அவளை பத்தி நினைக்கிறதே நான் மறந்துட்டேன். அப்படின்னா 5 வருஷமா யார் கண்லயும் படாத இந்த போட்டோ எனக்கு லக்கி கண்ல எப்படிடா பட்டது? லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அறையில பூட்டி வச்சாலும் உன்னோட ரூம்குள்ள இந்த போட்டோ எப்படிடா வந்தது? என்னமோ மாம், இந்த போட்டோ இந்த ரூம்ல எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. மித்ரா, உனக்கு பேச்சு வராத வயசுல நீ பசி வந்து அழுதுகிட்டு இருக்கியா இல்ல அடிபட்டதுனால அழுறியான்னு உன்னை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டவடா. அம்மா கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்க, அத கூட என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? உன்னோட மனசுல ரொம்ப ரகசியமா வச்சிருந்த எண்ணத்தை மனிஷா கிழிச்சு போட்டுட்டா. இது எல்லாத்தையும் ஒட்டி உன் கூட வச்சுப்பியோ இல்லைன்னா தேவையில்லைன்னு நீ கிழிச்சு போடுவியோ அதுவும் விருப்பம். ஆனா லக்ஷ்மி மேல உனக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதான் உண்மையும் கூட. எனக்கு அது போதும். மருமக லக்ஷ்மி அவங்க பேர்ல இருக்கிற எல்லா ஷேரையும் எனக்கு வித்துட்டாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுதான்.